திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் ராமநாதபுரம் வேட்பாளர் நவாஸ் கனியுடன் நமது செய்தியாளர் மகேஸ்வரன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். பாராளுமன்ற தொகுதியில் இரண்டாவது முறையாக திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் எம்பி நவாஸ் கனி போட்டியிடுகிறார். இந்த இரண்டாவது முறையாக போட்டியிடும் அவரிடம் இந்த வெற்றி வாய்ப்புகள் குறித்து நம்ம கேட்டறியலாம். பாஜக அரசு 10 ஆண்டு கால அரசின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு இந்த தேர்தலில் நிச்சயமாக வெளிப்படும். ஏன்னா 10 ஆண்டுகளாக தமிழகத்தை முற்றிலுமாக புறக்கணித்திருக்கிறது ஒன்றிய அரசு. பாரபட்சமாக நிதி ஒதுக்கி இருக்குது. ₹1 நம்முடைய வருவாயை எடுத்துக்கொண்டு 29 பைசா தான் தமிழகத்துக்கு கொடுத்திருக்காங்க. சென்னை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்திற்கு கூட ₹1 கூட பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து எதுவுமே கொடுக்கல. இதற்காக பல முயற்சி பண்ணியாச்சு. பிரதமரிடத்துல நேரடியாக நம்முடைய முதல்வர் சென்று கேட்டாரு. நம்முடைய அங்கிருந்து ஒன்றிய அமைச்சர்லாம் வந்து பார்வையிட்டாங்க, கணக்கெடுப்பு செஞ்சாங்க. ஆனா நிதி கொடுக்கல. இப்படி சொன்னதை செய்யாத ஏமாற்றுகின்ற அரசு பாஜக அரசு. அதற்கு தமிழக மக்கள் சரியான பாடம் ஓட்டுவார்கள் இந்த தேர்தலில். தற்போது இரண்டாவது முறையாக போட்டியிடக்கூடிய நவாஸ் கனி அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் மத நல்லிணத்திற்கு எடுத்துக்கான மாவட்டம். அதேபோல் மத்தியில் 10 ஆண்டுகள் ஆண்ட பாஜக அரசு தமிழகத்தை முழுமையாக வஞ்சித்துள்ளது. அதனாலே தற்பொழுது ராமேஸ்வரத்திலிருந்து பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளதாகவும் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவுடைய சாதனைகளை விலக்கி பொதுமக்களிடம் கூறி வெற்றி பெறுவதாக தெரிவித்துள்ளார். சத்தியம் செய்திகளுக்காக ராமநாதபுரத்திலிருந்து மகேஸ்வரன்.